வெல்கம் டு மை சேனல் அறிவோம் ஆன்மீகம். நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலில் ஒரு நாளும் ஒரு ஆன்மீக தகவலை பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது மன தைரியம், வெற்றிகளை தரக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களையும் நீக்கக்கூடிய, சனியால் ஏற்படும் பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரே ஒரு வழிபாடு தான் அனுமன் வழிபாடு. அதை பற்றி தான் நம்ம முழு பதிவையும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க பதிவுக்கு போகலாம். ராம பக்தியில் சிறந்தவர் தான் யாருன்னு சொன்னோம்னா அனுமன். அந்த அனுமனை நீங்கள் வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா மன தைரியம், வெற்றிகள் கிடைக்கும். அனைத்து விதமான தோஷங்கள், சனியால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீரும். ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு விதமான வழிபாடு இருக்கிற மாதிரி ஹனுமனுக்கும் அவருக்குன்னு ஒரு வழிபாட்டு முறை வித்தியாசமானது தான். ஹனுமன் வழிபாட்டில் மிக முக்கியமானதாக இருக்க போகிறது வடமாலை, வெற்றிலை மாலை. அது ஏன் நம்ம அணிவிக்கிறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதை பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்கும். முதல்ல அனுமனுக்கு நீங்கள் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டிங்கன்னா எப்பேற்பட்ட துன்பமாக இருந்தாலும் படிப்படியாக நீங்கிடும். அனுமன் வழிபாடு அப்படின்னாலே கண்டிப்பாக இடம்பெறுறது வடமாலை, வெற்றிலை மாலை, செந்தூர காப்பு, வெண்ணெய் காப்பு, ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு எழுதி கட்டி போடுறது. இது 5 தான் நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது. இதில் என்னென்ன செஞ்சால் என்னென்ன பலன் அப்படின்றத நம்ம விரிவாக பார்க்கலாமா? முதல்ல வடமாலை. உளுந்து ராகு பகவானுக்கு உரியது. இதை கொண்டு நீங்கள் வடை செஞ்சு அனுமனுக்கு மாலை கட்டி போட்டால் சர்ப்பதோஷம், நாகதோஷம் நீங்கும். அடுத்தது வெற்றிலை மாலை. ராமர் வெற்றி பெற்று விட்டார் அப்படின்னு போரில் ராமர் வெற்றி பெற்று விட்டார் அப்படின்ற வெற்றி செய்தியை அனுமனுக்கு சீதை வெற்றிலை கொடியை மாலையாக அணிவித்து அவரை சிரஞ்சீவியாக இருக்கும்படி வாழ்த்துறாங்க. அந்த செய்தியை சொன்னதுனால சீதாதேவி வாழ்த்துறாங்க. இதனால் வெற்றிலை மாலையை நாம் அணிவிக்கிறதுனால நாம் நினைத்த காரியங்கள் வெற்றிகரமாக அனுமன் நடத்தி கொடுப்பார் அப்படின்றது நம்பிக்கை. அடுத்தது வெண்ணெய் காப்பு. ராமரையும் லக்ஷ்மணரையும் சுமந்து சென்ற அனுமன் மீது ராவண படைகள் சரமாரியாக அம்பு வேதுறாங்க. இதனால் ஏற்பட்ட காயத்திற்கு மருந்தாக தன் உடல் முழுவதும் வெண்ணெயை பூசிக்கிட்டாரு அனுமன். வெண்ணெய் சீக்கிரம் உருகும் தன்மை கொண்டது. அது உருகுவதற்குள்ளே நாம் நினைத்த காரியம் நடந்துவிடும் அப்படின்றது தான் நம்பிக்கை. அடுத்தது செந்தூர காப்பு. சீதையை அசோகவனத்தில் பார்க்குறாரு அனுமர். அப்போ ராமரை குறித்து நல்லா விசாரிக்கிறாங்க சீதை. ராமரை பற்றி அனுமன் சொன்ன தகவல்களாலும் எப்போதும் தங்களை நினைத்து கொண்டிருக்கிறார் என்ற வார்த்தையும் கேட்டு மனமகிழ்ந்த சீதை அங்கிருந்த செம்மண்ணை எடுத்து நெற்றியில் வச்சுக்கிட்டாங்க. இதை கண்டு மகிழ்ச்சியில் தானும் உடல் முழுவதும் செம்மண்ணை பூசிக்கிட்டு மகிழ்ச்சியில் இருக்கிறாரு அனுமன். இதனால தான் செந்தூர காப்பு அணிவித்தால் அனுமன் மனமகிழ்ந்து வேண்டிய வரங்களை தராருன்றது நம்பிக்கை. இறுதியாக ஸ்ரீராம ஜெயம் அப்படின்ற மாலை. ராமர் அனைத்து விதமான நலன்களையும் அருளக்கூடியவர். இதனால தான் அனுமனுக்கு பிரியமான ஸ்ரீராமஜெய நாமத்தை எழுதி மாலையாக அணிவித்தால் அவர் மனம் மகிழ்கிறார். இது எல்லாமே நீங்கள் அனுமனுக்கு உரிய மூல நட்சத்திர நாளில் அனுமனின் மந்திரங்களை 108 தடவை 1008 தடவை கணக்கில் சொல்கிறது. இதெல்லாம் அனுமனோட அருளை விரைவில் உங்களுக்கு பெற்றுத்தரும். பதிவு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனுமனோட அருள் பூரணமாக உங்களுக்கு கிடைக்க வாழ்த்துகிறோம். வாழ்க